அனைவருக்கும் வணக்கம். ஐயா தமிழக முதலமைச்சர் எத்தனை செய்திகளை கேட்டீங்க, உங்கள் பார்வைக்கு வந்தது. ஆனால் அந்த செய்தி உங்கள் பார்வைக்கு வந்துச்சா என்னன்னு தெரியலங்க ஐயா. என் தங்கத்துக்கு நடந்த ஒரு கொடுமையை உங்ககிட்ட நேரில் வந்து சொன்னோம், நீங்கள் கண்டுக்கவே இல்லை. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 13 குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது. இதுக்கும் நீங்கள் சரியான முறையில் தக்க நடவடிக்கை எடுக்காமல் இருந்த ஒரு காரணத்தால் இப்போ என்ன பண்ணிட்டானுவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிக்கூடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு, பாலியல் வன்கொடுமைகளுக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்ம ஏன் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு துணிஞ்சிட்டாங்க. அரசு பள்ளிகளிலும் மேட்டுப்பாளையம் அருகில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து 7வது 8வது 9வது படிக்கக்கூடிய 9 குழந்தைகளை ஒரு இடைநிலை ஆசிரியர் வந்து இந்த 9 குழந்தைகளையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காரு. அந்த நாதேரி பேரு நடராஜன். அந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் பாதுகாப்பு வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்துறதுக்காக போயிருக்காங்க. பாலியல் சீண்டல் வந்து எப்படி நடக்கும், சிறு வயதிலே திருமணம்னா என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு நடத்துறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு, அரசு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. அங்க வந்து இப்படிதான் உங்களுக்கு வந்து ஒருத்தங்க பாலியல் வன்கொடுமை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சொல்லும் போது அங்க 7வது 8வது 9வது படிக்கக்கூடிய அந்த 3 வகுப்பு மாணவிகளும் உடனே போய் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்கு, இதை பண்ணுனவர் வந்து இடைநிலை ஆசிரியர் நடராஜன் பண்ணினாரு, எங்க 9 பேர்த்தையும் இந்த இடைநிலை ஆசிரியர் இந்த மாதிரி பண்ணினாரு அப்படின்னு அந்த குழந்தைகள் போய் சொல்லி இருக்கிறாங்க. உடனே நீங்க இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லலையா என்னன்னு கேட்டிருக்காங்க. நாங்களும் போய் சொல்லியிருக்கிறோங்க, எங்க தலைமை ஆசிரியரா இருக்கக்கூடிய ஜமுனா அவர்கள்ட்டையும் போய் சொல்லியிருக்கோம், பட்டதாரி ஆசிரியரா இருக்கக்கூடிய சண்முக வடிவு இவங்ககிட்டயும் நாங்க போய் சொன்னோம், அவங்க வந்து யார்கிட்டையும் வெளியில சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்லிட்டு கதறி இருக்காங்க. இன்னும் வேற யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு வகுப்பு ஆசிரியரா இருக்கக்கூடிய கீதா மேடத்துக்கிட்டையும் ஷாமலா மேடத்துக்கிட்டையும் நாங்க சொல்லி இருக்கிறோம், இவங்கெல்லாம் யாருமே வந்து கண்டுகல அப்படின்னு சொல்றாங்க. தனியார் பள்ளிக்கூடத்துலதான் அந்த குழந்தைங்க போய் ஆசிரியர்களை நம்பி சொன்னா அந்த நாதியறிவோ அன்னாச்சி பழம் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் போட்டு கொடுத்துருவோம். இங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல போய் ஒரு தலைமை ஆசிரியர்கிட்டையும் இன்னும் இருக்கக்கூடிய வகுப்பு ஆசிரியர்கிட்டையும் இந்த குழந்தைகள் போய் இந்த நடராஜன் அவதான் அந்த நாதியரிக்கு வயசு 53ங்க, 53 வயசுல பேரம் பேத்தி எடுத்து அந்த குழந்தைகள்லாம் அவனுங்களுக்கு பேரம் பேத்தியா தான் இருக்கும். பேரம் பேத்தி எடுக்கக்கூடிய வயசுங்க அந்த நாதேரி. இந்த குழந்தைங்களும் அவனுக்கு பேத்தி மாதிரி தான். ஆனா அந்த நாதேரி இந்த வயசுலயும் பாலியல் சீண்டல் செய்யறானா, இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஆமா, அந்த தனியார் பள்ளிக்கூடத்துல எத்தனையோ பள்ளிக்கூடத்துல என்னென்னமோ நடக்குது, அங்க என்ன தண்டனை கொடுத்துட்டாங்க, நமக்கு மட்டும் என்ன பெருசா தண்டனை கொடுத்துட போறாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சல்லையும் ஒரு திமிர்லையும் அந்த 53 வயசான அந்த நாதேரி இந்த பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். இப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் கண்டுக்காம கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாம இருக்கிற ஒரு காரணத்தாலையும், ஐயா எல்லாத்தையும் பார்த்து மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரணத்தாலையும் தான் இன்னைக்கு நாளுக்கு நாள் உங்களுக்கு நாங்க இழைச்சவங்க இல்லை, தனியார் பள்ளிக்கூடத்தோட அரசு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கைய கேள்விக்குறியா ஆக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. அரசு பள்ளிக்கூடம் தான் இது வரைக்கும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்துலயும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப எங்கூட்டு குழந்தைகள் எல்லாம் நாங்க வேற எங்கதான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, எப்படிதாங்க ஐயா குழந்தைங்களை நாங்க படிக்க வைக்கிறது? அங்க அந்த குழந்தைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியவங்க இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த நாதேரி மேல வழக்கு பதிவு பண்ண சொல்லி போலீஸுக்கிட்ட சொன்னாங்க. உடனே அவங்களும் போயிட்டு இந்த நாதேரி செஞ்ச அத்தனை உண்மைகளும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சு. இவனை வந்து போர்ட்ஸோவில் கைது பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைங்க சொல்லிச்சு பார்த்தீங்களா, எத்தனை அந்த வகுப்பு ஆசிரியர்கள், அந்த தலைமை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் இவங்க எல்லாம் சொல்லிச்சு இல்லைங்களா, அவங்களுக்கும் வந்து சம்மன் போயிருக்கு. அவங்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு இருக்காங்க. இதே போல தனியார் பள்ளிகளுக்கு விட்டு கொடுத்து நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களை வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த நாதியருங்களுக்கெல்லாம் நிக்க வச்சு சுடணும், இல்லைன்னா அவனுடைய ஆணூறுப்பு அறுக்கணுங்க.
பண்ணாதான் நம்ம வீட்டு குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க.